ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெட்செக் ட்ரேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். லாஸ்ட் 1 வீக்ல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. நம்ம சேனல நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஐ ஹேவ் ஒன் டிஸ்கார்ட் கம்யூனிட்டி. ஸோ அந்த டிஸ்கார்ட் கம்யூனிட்டில என்னென்ன இருக்கு? ஸோ அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அப்படிங்கிற மாரி தான் சொல்லப் போறேன். பிஃபோர் கோயிங் டூ தட் டாபிக் நான் என்ன கிளியராவே சொல்லிர்றேன். டூ யூ ஹேவ் எனி கோர்ஸ்? அதனால தான் நீங்க டிஸ்கார்ட் கம்யூனிட்டி வச்சிருக்கீங்க. அதனால தான் நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. என்ட்ட எந்த கோர்ஸுமே கிடையாது. நான் யாருக்குமே கோர்ஸ் எடுக்கல. அதாவது நான் யாருக்குமே டீச் பண்ணல. எனக்கு என்னன்னா, வென் ஐ வாஸ் இன் அ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் ஐசிடி கத்துக்கும்போது, ஒரு கான்செப்ட் படிக்கணும்னா, நான் ஒரு 10,000 வீடியோ அதுவும் இங்கிலீஷ்ல பேசினவங்களோட வீடியோஸ் பார்த்தா தான் புரியும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு, ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சும்போது என்ட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், இல்ல என் கூட இன்னும் ஒரு 5, 6 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா, எப்படி நீங்க பேசுறதுன்னே தெரியாம இருந்துச்சு. அதனால தான் இந்த டிஸ்கார்ட் கம்யூனிட்டி ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த டிஸ்கார்ட் கம்யூனிட்டில என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்லயே சொல்லிட்டேன். என்ட்ட கோர்ஸ் எதுவும் கிடையாது. நான் கோர்ஸ்க்காக எதுவுமே வந்து பண்ணல. ஸோ இந்த டிஸ்கார்ட் கம்யூனிட்டில சேர வச்சு உங்ககிட்ட வந்து கோர்ஸுக்காக நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இஃப் இன்கேஸ் நீங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது டவுட் இருக்கு. எனக்கு எப்படி ஐசிடி டெய்லி பேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தெரியல. இல்ல ஐசிடி எப்படி அப்ளை பண்றது, சார்ட்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, டெய்லி வந்து நாங்க டிஸ்கார்ட்ல மீட்டிங் மாரி போடுவோம். அந்த மீட்டிங்ல உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அத இன் டெப்த்தா வந்து உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இஃப் இன்கேஸ் வேணும், நான் உங்க டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃப்ரீ தான். யார் வேணா ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவ பாருங்க. இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஸ்கார்ட் நேம் வந்து டெட்செக் ட்ரேட்ஸ் நம்ம சேனலோட பேர் தான். இப்போ என் டிஸ்கார்ட்ல என்னென்ன சேனல் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க ஜென்ரல்ல பாருங்க. ஜென்ரல்ல வெல்கம் இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்குமே ஷோ ஆகும். ஸோ அதனால அந்த வெல்கம் சேனல் நாங்க வச்சிருக்கோம். ஸோ அனௌன்ஸ்மென்ட் வந்து இந்த மாரி கோர்ஸ் எதுவுமே நாங்க எடுக்கல. இஃப் இன்கேஸ் கோர்ஸ் ஏதாவது எடுக்கிறேன்னு சொல்லி இந்த குரூப்லேருந்து யாராவது பேசுனாங்கன்னா, அது நாங்க கிடையாது அப்படின்ற மாரி அனௌன்ஸ்மென்ட் அந்த மாரி சில விஷயங்கள் நான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அத பத்தி இருக்கும். அதே மாரி இந்த சேனலோட ரூல்ஸ் யாருமே ஸ்கேம் பண்ணக்கூடாது. யாருமே கோர்ஸ் விக்கக்கூடாது. லிங்க் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. அந்த மாரி ஒரு சில ரூல்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அத வந்து நாங்க இங்க போட்டிருக்கோம். ரொம்ப பெரிய ரூல்ஸஸ்லாம் கிடையாது. ரொம்ப வந்து அவங்க ஏதாவது சேனல் வச்சிருப்பாங்க. அவங்க ஏதாவது வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பாங்க. அத வந்து இங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரூல்ஸஸ்லாம். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அப்புறம் அப்லோட்ஸ் வந்து என்னன்னா, நான் ஏதாவது யூடியூப் சேனல்ல ஏதாவது வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா, ஐல் பி போஸ்டிங் ஹியர் ஸோ தட் ஓகே போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுனால நீங்க போய் பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக இந்த அப்லோட்ஸ். அடுத்து வந்து முக்கியமா சார்ட் அனாலிசிஸ். ஸோ சார்ட் அனாலிசிஸ்ல என்ன இருக்கும்னா, நெறைய பேர் வந்து சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட அனாலிசிஸ் போடுவாங்க. அவங்க லாஸ் ஆனாலும் சரி, இப்ப பாருங்க நான் வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரேட் நான் போட்டிருக்கேன். இவரு பாருங்க டிபி அதே ட்ரேட் வந்து டிபி அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாரி வந்து ஃபாரெக்ஸ் இந்த இதுல வந்து ஃபாரெக்ஸ் பேர்ஸ்ல ஏதாவது என்ட்ரி எடுக்கிறாங்கன்னா, அவங்களோட என்ட்ரிஸ், எக்ஸிகியூஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. இஃப் இன்கேஸ் எஸ்எல் ஆனாலுமே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபாரெக்ஸ்ல இருக்கும். ஸோ கமாடிட்டிஸ் பொறுத்தவரையும் கோல்டுல ஏதாவது அனலைஸ் பண்றாங்க, இல்ல சில்வர்ல ஏதாவது அனலைஸ் பண்றாங்கன்னா, அவங்களோட அனாலிசிஸ்லாம் வந்து இதுல போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கமாடிட்டிஸ்ல இருக்கிறது. ஸோ இண்டிசஸ் நம்ம இதுல வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து இண்டிசஸ் பேஸ் பண்ணி அவங்களோட சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா அதையுமே போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் எல்லாமே. அடுத்து வந்து சில் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ இன்கேஸ் வேறு ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா அதையுமே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில் ஜோன்னா அதான் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறது தான். நம்ம ஒரு ஃபண்டுக்காக. லெவல்ஸ் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இஃப் இன்கேஸ் நீங்கள் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த டிஸ்கார்டில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த லெவல் செக்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அண்ட் ரிசோர்ஸ். இதுதான் வந்து என்னை கேட்டால் மெயின்னு சொல்லுவேன். மற்றவங்களோட யூடியூப் சேனலில் இருக்கிற நல்ல நல்ல வீடியோஸ்லாம் யூ வில் பி போஸ்டிங் ஹியர். பாருங்க ஐசிடி தினேஷோட வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதனால அவரோட வீடியோஸுமே நாங்கள் வந்து இஃப் இன்கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரேடிங் ரிசோர்ஸில் வந்து யாராவது ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் 11 ட்ரேட்ஸோடதெல்லாம் போஸ்ட் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நாங்கள் பார்த்து எங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை இங்கே போஸ்ட் பண்ணிடுவோம்.
நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் தி திங். ஸோ அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கான ஏதாவது பிளான், ஏதாவது வீடியோஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதையுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதுதான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங். சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவங்க வீடியோஸ்லாம் நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அதையுமே வந்து வில் பி போஸ்டிங் ஹியர். ஸோ இதெல்லாம் தான் வந்து எஜுகேஷன் ரிசோர்ஸஸில் இருக்கும். அடுத்து வந்து டூல்ஸ். இது வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எக்கனாமிக் நியூஸஸ் வந்து டெய்லி டெய்லி நான் போஸ்ட் பண்ணி விட்ருவேன். போஸ்ட் பண்ணிவிட்டு இந்தந்த டைம்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருந்துக்கோங்க. ஏன்னா ஹை இம்பேக்ட் நியூஸஸ் இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் வந்து ஓகே, இன்னைக்கெலாம் நியூஸ் இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால எக்கனாமிக் நியூஸஸ்னு ஒரு ஒரு சேனல் இருக்குது. அடுத்து வந்து இண்டிகேட்டர்ஸ். நாங்கள் நிறையா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறையானா ரொம்ப கிடையாது. மேபி அந்த கில் ஜோனுக்கு பாக்ஸஸ், அது மாதிரி ஐபிடிஏ சைக்கிள், அந்த PO3 பார்க்கறதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ், அதுக்கெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் எதில் போஸ்ட் பண்ணுவோம்னா, இந்த இண்டிகேட்டருங்கிற ஒரு செக்டாரில் போஸ்ட் பண்ணிடுவோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் வேணும்னா இதை தொட்டு அப்படியே வந்து உங்கள் ட்ரேடிங் வியூவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த சேனல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ். ஸோ லிங்க்ஸ் வந்து என்னென்னா, நாங்கள் ஏதாவது நோஷன் லிங்க்ஸ் வச்சுருக்கோம், இல்லை வேறு ஏதாவது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது லிங்க்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், ஒரு டவுட் கேட்கலான்னு சொன்னீங்களே, எங்கே வந்து டவுட் கேட்குறது? லைவ் ட்ரேடிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டெய்லி டெய்லி நான் மார்னிங் வந்து லண்டன் செஷன் அப்போது லைவ் ட்ரேடிங் இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் நியூயார்க் செஷனுமே லைவில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் லைவில் தான் இருப்போம். நீங்கள் எப்போ வேணுமோ வந்து ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நாங்கள் லைவில் இருக்கும்போது நாங்கள் எத்தனை பேர் லைவில் இருக்கோம் அந்த மாதிரி கீழே காமிக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ஓகே, இவங்களாம் லைவில் இருக்காங்க, இப்போ வந்து டவுட் கேட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்கள் அனாலிசிஸ் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வி வில் ஆல்சோ லேர்ன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லித் தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சதுமே நீங்கள் சொல்லலாம், அதையுமே நாங்கள் எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் இந்த டிஸ்கார்ட் சேனலே இருக்கும். ஸோ இந்த லைவ் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ட்ரேட் பண்ணுறத ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி வி வில் பி ஓகே, இதனால ட்ரேட் எடுத்துருக்கோம், இதனால ட்ரேட் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட அனாலிசிஸ் ஏதாவது பார்த்து அவங்க ஏதாவது சொல்லிட்டுருப்பாங்க. வேறு யாராவது ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருப்போம். ஸோ அவங்களோட அனாலிசிஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஒரு க்ளீனான ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, மேபி தப்பு பண்ணாலும் ஓ, இப்படியும் இருக்கு போல அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ தட் அந்த லைவ் ட்ரேடிங் செஷன் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஆஃப் டாபிக்னா ஏதாவது சில்லாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சாட்டர்டே சண்டேலாம் மார்க்கெட் இருக்காது. ஸோ அப்போ வந்து சில்லாக பேசணும்னா ஆஃப் டாபிக்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்கேஸ் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஆல்ஃபா ரூம் வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ், ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது ஆக்சஸ். அதை விட்டுருங்க. அது சும்மா வச்சுருவோம், அது எதுக்கு வச்சுருவோன்னே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட டிஸ்கார்டில் நடக்கிற ஒரு விஷயம். நான் முதலே சொல்லிட்டேன், ஐ எம் நாட் ப்ரொவைடிங் எனி கோர்ஸ் ரைட் நவ். என்கிட்ட எந்த கோர்ஸுமே இப்போதைக்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை டிஸ்கார்ட் கம்யூனிட்டி. இஃப் இன்கேஸ் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் தரேன். அதே மாதிரி சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் இருக்கும். எல்லா வீடியோஸ் கீழேயுமே டிஸ்கார்ட் கம்யூனிட்டி லிங்க் இருக்கும். நீங்கள் என்னோட எந்த வீடியோ எடுத்தீங்கனாலுமே எல்லா வீடியோலையுமே டிஸ்கார்ட் கம்யூனிட்டி லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு லிங்க் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இஃப் இன்கேஸ் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, bye from Kanisha Bex.